ஹாய் கைஸ், எடுத்துக்காட்டு 1.3 a ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு n 1 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 4 லிமிட்டு b ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர்ஸ் 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் 2 லிமிட்டு c ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ் எக்ஸ் லெஸ் தென் 3 லிமிட் என்க. ஸோ இப்போ ஏபிசி எல்லாமே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா கன கட்டமைப்பு முறையில் கொடுத்துருக்குறாங்க. a ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு n லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க, 1 லெஸ் தென் எக்ஸு லெஸ் தென் 4. இப்போ இதில் இருந்தால் நம்ம ஏ கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி பி அதுலேருந்து கண்டுபிடிக்கணும், சியும் கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸு அதாவது ஏங்கிற செட்டு எல்லாமே எக்ஸுன்னு சொல்லிட்டாங்க, எக்ஸ் எல்லாமே என்னன்னு சொல்லியிருக்காங்க, நேச்சுரல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நேச்சுரல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 அன்சோவான்னு போய்கிட்டே இருக்கும் நேச்சுரல் நம்பர். இப்போ நம்ம லிமிட் படி செக் பண்ணி பார்த்தோம்னா 1 விட அதிகமான நம்பர், 1 இல்லை 1 விட அதிகமான நம்பர், அப்போது 1 இல்லை 1 விட அதிகமான நம்பர் எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த லிமிட்டை செக் பண்ணிட்டு அடுத்து இந்த லிமிட்டை செக் பண்ணும்போது எக்ஸ் லெஸ் தென் 4னு இருக்குது, 4 விட கம்மியானது, 4ம் இல்லை. ஸோ ஏ ஈக்குவல் டு 2 3 அவ்வளோதான். அதேமாதிரி அடுத்தது பி ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்குறாங்க, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர்ஸ் லிமிட் என்ன கொடுத்துருக்குறாங்க, 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் 2. பி ஈக்குவல் டு இதில் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, பிங்கிற செட்டு எல்லாமே எக்ஸு, எக்ஸ் மதிப்பு எல்லாமே என்னன்னு சொல்லிட்டாங்க, ஹோல் நம்பர்ஸ் சொல்லிட்டாங்க. ஹோல் நம்பர்ஸ்னால் என்ன, 0லேருந்து ஆரம்பிக்கும், 0 1 2 3 அன்சோவான்னு போய்கிட்டே இருக்கும். இப்போ லிமிட்டை செக் பண்ணிடலாமா. இங்கே லெஸ் தென் மட்டும் கொடுத்துருந்தாங்க, ஸோ 1 விட்டுட்டு எழுதணும். இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருக்குறாங்க, ஸோ அப்போ 0வும் உண்டு மற்றும் 0 விட அதிகமான நம்பர். அடுத்தது 2 விட கம்மியான நம்பர், 2 இல்லை 2 விட கம்மியான நம்பர், 0 1. அடுத்தது சி, சி ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் எக்ஸ் லெஸ் தென் 3. சி ஈக்குவல் டு அதே கண்டிஷன் தான், நேச்சுரல் நம்பர் என்ன, n ஈக்குவல் டு 1 2 3 4 அண்ட் ஸோ ஆன். கண்டிஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க, நேச்சுரல் நம்பர்ஸில் 3 விட கம்மியாக இருக்கிறது எல்லாமே எக்ஸ் வேல்யூ, 3 இல்லை, அப்போ 1 2 1 2. தட்ஸ் ஆல். இப்போ ஏபிசி எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. இது ஏ, இது பி, இது சி எல்லாம் கண்டுபிடிச்சாச்சா. இப்போ இது தனியாக எடுத்து வச்சுப்போம். ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஏபிசி எல்லாத்தையும் எடுத்து வரிசையாக எழுதியாச்சு. அடுத்தது இப்போ என்ன கேள்வி கேட்டுக்கிறாங்க, சொல்யூஷன் 1, ஏ கிராஸ் பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இந்த மாதிரி ஈக்குவேஷனை கொடுத்து என்பவற்றை சரிபார்க்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அப்போ என்ன பண்ணணும், ஈக்குவல்ட்டுக்கும் 2 பக்கம் இருக்கிறதையும் தனித்தனியாக எடுத்து ப்ரொசீட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறத எடுத்துப்போம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்னென்ன இருக்குது, ஏ கிராஸ் பி யூனியன் சி. இந்த பி யூனியன் சிங்கிறது ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ எப்பொழுதுமே இந்த மாதிரி ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ தான் முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்சிருவோமா, பி யூனியன் சி ஈக்குவல் டு, இப்போது இங்கே என்ன இருக்குது, பி இருக்குது, அப்போ பி செட்டு என்ன 0 1 யூனியன் சி செட்டு என்ன 1 2. அவ்வளோதான். இப்போது அடுத்த ஸ்டெப்பில் ஆன்சர் எழுதலாம், பி யூனியன் சி ஈக்குவல் டு, யூனியன்னா என்ன, சேர்ப்பு, பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு 0. அடுத்தது 1, இங்கே இருக்கிற 2 நம்பரை எடுத்து எழுதிட்டேன். சேர்த்து எழுதும்போது செட்டுக்குள்ளே எந்த நம்பராக ரிப்பீட்டடாக வந்துச்சுன்னா விட்டுறலாம். ஸோ இங்கே 1 இருக்குது போட்டாச்சு, அதனால் இந்த 1 எழுத தேவையில்லை. அடுத்தது இங்கே 2 இருக்குது, ஆனால் இங்கே 2 இல்லை, அப்போ எழுதிடணும் 2. இதுதான் பி சேர்ப்பு சி. அடுத்து என்ன கேட்டுக்கிறாங்க, ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு, ஏ என்ன, ஏ தான் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, 2 3 2 3 கிராஸ் பி யூனியன் சி என்ன, பி சேர்ப்பு சி 0 1 2. ஸோ இப்போ கிராஸ் பண்ணி எழுதிடலாமா, ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு 2 0 2 1 2 2. அதே மாதிரி அடுத்தது 3 0 3 1
3,2. எப்படி எழுதணும்னு தெரியுதா? மொதல் உறுப்பு எடுத்துகிட்டு போகிறோம். 2,0 2,1 2,2. அடுத்து ரெண்டாவது உறுப்பு எடுத்துகிட்டு போகிறோம். 3,0 3,1 3,2. அவ்வளோதான். இப்போது எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சாச்சு. இதை உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி பேர் வச்சுக்கலாம். இதை எல்ஹெச்எஸ் அப்படின்னும் எடுத்துக்கலாம், இல்லை ஈக்குவேஷன் 1ன்னு கொடுத்துக்கலாம். ஏதாவது ஒன்றை ஃபாலோ பண்ணால் போதும். இப்போ அடுத்தது ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸில் நான் சொன்ன மாதிரி முதல்ல என்ன இருக்குது, இங்கே 2 ப்ராக்கெட் இருக்குது, இங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்குது, இங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்குது. ஸோ முதல்ல அந்த தனித்தனியாக ப்ராக்கெட்டை கண்டுபிடிச்சிருவோம். A cross B ஈக்குவல் டு ஏ மதிப்பு என்ன 2,3 கிராஸ் பி மதிப்பு என்ன 0,1 ஈக்குவல் டு இங்கே என்ன பண்ணோமோ அதே ரிட்டர்னுக்கு பண்ணுறோம். 2,0 2,1 3,0 3,1 ஃபுல்லாக எழுதியாச்சா? அதே மாதிரி அடுத்தது ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு அடுத்து என்ன இருக்குது, ஏ கிராஸ் சி தானே இருக்குது. ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சோம்னா ஏ மதிப்பு என்ன 2,3 கிராஸ் சி மதிப்பு என்ன 1,2 ஈக்குவல் டு கிராஸ் பண்ணி எழுதலாமா 2,1 2,2 3,1 3,2. ஸோ இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. ஃபைனல் அவுட்டை பார்த்துக்கலாம். ஏ கிராஸ் பி யூனியன் அதாவது சேர்ப்பு ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு பாருங்கள், இப்போ ஒன்றும் இல்லை, அப்படியே சேர்த்து எழுத வேண்டியதான். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, முதல்ல ஏ கிராஸ் பியில் இருக்கிற எல்லா உறுப்பையும் எடுத்து எழுதிரு. 2,0 அடுத்தது 2,1 அடுத்தது 3,0 அடுத்தது 3,1 எழுதியாச்சுங்களா? இப்போது அடுத்தது தான் செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து எழுதிட்டு அடுத்த செட்டில் என்ன இருக்குது 2,1 2,1 ஆல்ரெடி எழுதியிருக்கோம். ஸோ செட்டுக்குள்ளே வந்த நம்பரே ரிப்பீட்டடாக தேவையில்லை, அதனால் இதை விட்டுருங்க. அடுத்தது 2,2 2,2 எழுதியிருக்கோமா, எழுதலை. ஸோ 2,2 அதே மாதிரி அடுத்தது 3,1 எழுதியிருக்கோம். ஸோ அப்போ அதை விட்டுருங்க. அடுத்தது 3,2 எழுதியிருக்கோமா, எழுதலை. 3,2 தட்ஸ் ஆல். இப்போ ஃபைனல் அவுட்டு கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு ஈக்குவேஷன் 2ன்னு பேர் கொடுத்துக்கலாம். ஒன்று இதை ஃபாலோ பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது ஈக்குவேஷன் 1 2 சமமாக இருக்கான்னு பாருங்கள். சமமாக இருக்கான்னு பார்த்துடலாமா? 2,0 2,0 2,1 2,1 2,2 2,2 3,0 3,0 3,1 3,1 3,2 3,2 அப்படியே அங்கே என்ன இருக்கோ அது அப்படியே சேமாக அங்கே இருக்குது. ஸோ எந்த சேஞ்சும் இல்லை. அதனால் இப்போ என்ன பண்ணலாம் பாருங்களா, ஈக்குவேஷன் 1 மற்றும் 2லிருந்து ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி என சரிபார்க்கப்பட்டது. தட்ஸ் ஆல். ஓகே, நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 2. சப்டிவிஷன் 2 என்ன, ஏ கிராஸ் பி வெட்டு சி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி. இந்த ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் சிலாம் போன கணக்கு கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதுலேருந்து எடுத்து எழுதியாச்சு. ஸோ அடுத்தது என்ன பண்ணணும், எல்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணும். எல்ஹெச்எஸில் என்ன இருக்குது, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. பி இன்டர்செக்ஷன் சி ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ முதல்ல அதை கண்டுபிடிச்சணும். பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு பி என்ன 0,1 இன்டர்செக்ஷன் சி என்ன 1,2. ஸோ இன்டர்செக்ஷன் என்ன, வெட்டு, பொதுவாக உள்ள உறுப்பு. இங்கே 0 இருக்குது, இங்கே 0 இருக்கா, இல்லை. இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்கா. ஸோ இப்போ 1 2க்கும் பொதுவாக இருக்குது. வேறு ஏதாவது உறுப்பு பொதுவாக இருக்கான்னா இல்லை. அப்போது பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு 1. அவ்வளோதான். அடுத்தது
ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சிடலாமா? ஏ மதிப்பு என்ன? 2,3 கிராஸ் பி இன்டர்செக்ஷன் மதிப்பு 1. இப்போ இதுலேருந்து அப்படியே டைரெக்டாக கண்டுபிடிச்சிடலாமா? என்ன வருது? 2,1 3,1 அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிச்சு. ஸோ இது ஈக்குவேஷன் 1. அடுத்தது ஆர்ஹெச்எஸில் என்ன இருக்குது? ஆர்ஹெச்எஸில் இருக்கிறதெல்லாம் இங்கே இருக்குது, நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் சி. ஸோ டைரெக்டாக போட்டுடலாமா? ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு. ஸோ இப்போ ரெண்டுத்துக்கும் பொதுவாக உள்ள உறுப்பு மட்டும் எடுத்து எழுதணும், அவ்வளோதானே. இப்போ பாருங்கள், இங்கே 2,0 இருக்குது, இங்கே எங்கேயாவது இருக்கா? இல்லை. ஸோ அப்போ 2,0 இல்லை. இங்கே 2,1 இருக்குது, இங்கே இருக்கா? இங்கே இருக்குது. அப்போது 2,1. அடுத்தது இங்கே 3,0 இருக்குது, இங்கே இருக்கா? இல்லை. இங்கே 3,1 இருக்குது, இங்கே இருக்கா? இருக்குது. ஸோ 3,1. ஏதாவது ஒரு செட்டில் இருக்கிற உறுப்பை முழுசாக செக் பண்ணால் போதும். இப்போது நம்ம ஏ கிராஸ் பியில் இருக்கிற எல்லா உறுப்பையும் செக் பண்ணிட்டோம், எது எதெல்லாம் பொதுவாக இருக்கோ அதை எடுத்து எழுதிட்டோம். மீதி இருக்கிற இந்த உறுப்பை செக் பண்ணணுமான்னா தேவையில்லை, அவசியம் இல்லை. ஸோ இப்போ இது சப்டிவிஷன் 2. ஸோ ஈக்குவேஷன் 1, 2 சமமாக இருந்துச்சுன்னா ஹென்ஸ் ப்ரூவ்டு. இங்கே 2,1 இங்கேயும் 2,1, இங்கே 3,1 இங்கேயும் 3,1. ஸோ ரெண்டு சமமாக இருக்கா? தட்ஸ் ஆல். ஈக்குவேஷன் 1 மற்றும் 2 ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி என சரிபார்க்கப்பட்டது. தட்ஸ் ஆல்.